ஹலோ, இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நேம் வந்து கொடுக்குறோம். நேம், மிடில் நேம், சர்நேம் 3ம் கொடுக்குறோம். அப்போது வந்து என்ன பிரிண்ட் ஆகணும் அவுட்புட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் டாட், அதாவது அந்த நேமை வந்து ஒரு இனிஷியலாக மாற்றி, அப்புறம் வந்து செகண்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் டாட், அப்புறம் வந்து லாஸ்ட் நேம் வந்து ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு str30 அப்படின்னு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து அரேயில் வாங்கிக்கிறோம். அடுத்து வந்து ஒரு பாயிண்டர் வாங்கிக்கிறோம். அப்புறம் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். அடுத்து printf. ஃபஸ்ட்டு புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கெட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. கெட்ஸில் கொடுத்தா வந்து str மட்டும் போட்டால் போதும். ஆனால் இப்போ ரன் பண்ணோன்னா இது வந்து கெட்ஸ் இஸ் டேஞ்சரஸ் அண்ட் ஷுட் நாட் பி யூஸ்ட் அப்படின்னு வரும். இது எதுக்கு அப்படி வருதுன்னா, இப்போ நம்ம வந்து 30 தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த கெட்ஸ் வந்து எவ்வளோ நாளும் வாங்கிக்கிட்டே இருக்கும். அதாவது அவுட்புட் வந்து எக்ஸீட் ஆகி, இன்புட் வந்து எக்ஸீட் ஆகி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்க்காண்டி நம்ம வந்து fgets கொடுத்துட்டு சைஸ் ஆஃப், இப்போ நம்ம இந்த சைஸ் ஆஃப் போடுறது வந்து இந்த இதோட அரேயோட சைஸ் இந்த 30 இருக்குது. இந்த 30க்கு மேலே வந்து இது வந்து இன்புட் வாங்கக்கூடாது. அப்புறம் stdin வந்து நம்ம டைரெக்டாக கீபோர்ட்லேருந்து இன்புட் உள்ளே வாங்குகிறோம். அதுக்காக இந்த stdin வந்து போடுறோம். அடுத்து வந்து p is equal to str வந்து, அதாவது str வந்து pக்கு வந்து இது இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பாயிண்டர் எப்போ வரும் அப்படின்னா, கேப் இருந்தால் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது வந்து ஃபஸ்ட் நேம் இப்போ முடிஞ்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் இருக்கும்போது கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது எதுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட் நேம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் மட்டும் இருக்குது, மிடில் நேம் இல்லை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு இனிஷியல் தான் வரும். அப்போ ரெண்டாவது இனிஷியல் வராது. இப்போ நம்ம இப்படி வந்து கவுண்ட் கொடுக்காம பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து லாஸ்ட் நேமுக்கு இனிஷியல் பண்ணிவிட்டு அடுத்து லாஸ்ட் நேம் வந்து பிரிண்ட் பண்ண லாஸ்ட் நேமே இருக்காது. ஸோ அதுக்காண்டி வந்து இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ வந்து மிடில் நேம், ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் மட்டும் இருக்குது அப்படின்னா ஒன்று தான் கவுண்ட் இருக்கும். கவுண்ட் வந்து 1 தான் ஆகும். இப்போ 2 நேமும் இருக்குன்னா கவுண்ட்டு 2 ஆயிரும். அடுத்து வந்து p இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது மறுபடியும் இனிஷியலைஸ் பண்ணுறோம். அப்போ வந்து இப்போ வந்து நம்ம நேம் கன்வெர்ட்டட் இனிஷியலைசேஷன், அதாவது இனிஷியல்ஸாக கன்வெர்ட் ஆன நேம் வந்து நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கவுண்ட் இருக்கும் போது வந்து கவுண்ட்டை வந்து செக் பண்ணுறோம், கவுண்ட் எத்தனை இருக்குதுன்னு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம இங்கே 2 கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து நேம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து இங்கே 2ஆக இருக்கும். ஏன்னா 2 ஸ்பேஸ் இருக்குது. 2 ஸ்பேஸ் இருக்கிறனால 2ஆக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு, இந்த பாயிண்டர் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு போகும்போது ஸ்பேஸ் இருக்கும். அப்போ வந்து பாயிண்டர், அதாவது இந்த எம் இங்கே வந்து இந்த பெர்சன்டேஜ் இருக்க இடத்துல எம் வந்து பிரிண்ட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு டாட் வரும். இந்த டாட் வந்து எம் டாட் பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஒவ்வொரு வேல்யூவாக ஸ்கிப் பண்ணிட்டு போகும்போது பாயிண்டர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஸ்பேஸாக இருந்துச்சு, 0ல் ஸ்பேஸாக இருந்துச்சு, இந்த ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து p வந்து அடுத்த வேல்யூக்கு போகும். கவுண்ட் வந்து மைனஸ் ஆகும். அப்போது மறுபடியும் இந்த கவுண்ட் மைனஸ் ஆகும்போது மறுபடியும் இங்கே வரும். ஏன்னா நம்மளுக்கு கவுண்ட் வந்து 2ஆக இருக்குது, இப்போ வந்து கவுண்ட் 1ஆக இருக்குது. அப்போது இந்த லூப்பில் இருந்து மறுபடியும் மேலே வரும். அடுத்தது வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது, மறுபடியும் செக் பண்ணும், பாயிண்ட் வைக்கும், அடுத்த வேல்யூக்கு போகும். கவுண்ட் வந்து மறுபடியும் இங்கே வந்து பார்க்கும், 0 ஆயிரும். ஸோ அடுத்த இது பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த p++ வந்து கீழே வரணும். அப்போ தான் p வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்து இந்த வேல்யூக்கு வரும். அதுக்கடுத்து இந்த மொத்த p-யை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், தோனியை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து என்ட்ரு கொடுத்தோன்னா த நேம் கன்வெர்ட்டட் டு இனிஷியல்ஸ் இஸ் MS Dhoni. தேங்க்யூ.